வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்காசி அருகே புலியூர் பெரியகுளம் நிரம்பி மறுகால் பாயும் நீர். மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் கார் சாகுபடி பணிகளில் தீவிரம். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் பலத்த காற்று காரணமாக சாய்ந்த மீன் கம்பம். மீன் இணைப்பு துண்டிக்கப்படாத நிலையில் அச்சத்துடன் நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்கள். ஆடி மாத பிறப்பை ஒட்டி களை கட்டிய திருபுவனம் கால்நடை சந்தை. விலை அதிகரித்த நிலையிலும் போட்டி போட்டு வாங்கி சென்ற வியாபாரிகள். விருதுநகர் வத்ராயிருப்பு அருகே பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தல். பழனியில் தரமற்ற இளம் பட்டுப்புழுக்கள் வழங்கப்பட்டதால் விவசாயிகள் பாதிப்பு. விவசாயிகளின் சோகத்தை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தென்காசி அருகே புலியூர் பெரியகுளம் நிரம்பி தண்ணீர் மறுகால் பாய்வதால் கார் சாகுபடி பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த மாதம் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள குண்டாறு, அடவி நயினார் கோவில், கருப்பா நதி, கடனா நதி உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் நிரம்பியதுடன் சிற்றாறு, குண்டாறு, அரிஹர நதி, அனுமன் நதி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய குளங்களுக்கு நீர்வரத்து தொடங்கியது. அந்த வகையில் சிற்றாற்றில் இருந்து புலியூர் கால்வாய் வழியாக புலியூரில் உள்ள பெரிய குளத்திற்கு தண்ணீர் வரத்து துவங்கி தற்போது குளம் முழுமையாக நிரம்பி மறுகால் பாய்ந்து பாட்டாக்குறிச்சி, சுந்தரபாண்டியபுரம் உள்ளிட்ட குளங்களுக்கும் நீர் சென்று வருகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள புலியூர் பகுதி விவசாயிகள் தற்போது கார் சாகுபடி பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது வயல்களில் நீர் பாய்ச்சி டிராக்டர் மூலம் உழவு செய்து நாற்று நடவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். எப்போதும் ஆண்டுக்கு 2 முறை நெல் விளையக்கூடிய இப்பகுதியில் மீண்டும் கார் சாகுபடியில் விவசாயிகள் நெற்பயிர் சாகுபடி செய்து வருவதால் இம்முறை நல்ல மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்ப்புடன் தீவிரமாக விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் பலத்த காற்று காரணமாக மின்கம்பம் சாய்ந்துள்ள நிலையில் மின் இணைப்பு துண்டிக்கப்படாதால் பொதுமக்கள் ஆபத்தான சூழலில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள முத்துநகர் கடற்கரை பூங்காவில் காலை, மாலை நேரங்களில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் குழந்தைகளுக்கு ஸ்கேட்டிங் பயிற்சி மைதானமும் அமைந்துள்ளதால் இங்கு குழந்தைகளும் வந்து ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பலத்த காற்று காரணமாக முத்துநகர் கடற்கரை பூங்காவில் உள்ள மின்கம்பம் ஒன்று சாய்ந்துவிட்டது. மின் இணைப்பு துண்டிக்கப்படாத நிலையில் சாய்ந்த மின்கம்பத்தில் மின்விளக்கு ஒளிர்ந்து கொண்டிருந்ததால் பொதுமக்கள் அச்சத்துடனேயே நடைபயிற்சி மேற்கொண்டனர். தகவல் அறிந்து வந்த மின்வாரிய அதிகாரிகள் மின் இணைப்பை துண்டித்தனர். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சாய்ந்து கிடக்கும் மின்கம்பங்களை சீரமைக்க வேண்டும் என்றும் பூங்காவில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடி மாத பிறப்பை ஒட்டி திருபுவனம் கால்நடை சந்தையில் ஆடுகளின் விற்பனை அதிகரித்தது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கால்நடை சந்தை ஆடி பிறப்பு காரணமாக அதிகாலையிலே களை கட்டியது. கிராமப்புறங்களில் தீபாவளியை விட ஆடி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். புது மாப்பிள்ளைக்கு ஆடி சீர் வழங்கி விருந்து வைப்பதுடன் ஆடி முதல் நாள் கிராமங்களில் அனைத்து வீடுகளிலும் அசைவம் சமைப்பது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் திருபுவனம் கால்நடை சந்தையில் ஆடு, கோழிகளின் விற்பனை களை கட்டியது. கேரளா, தேனி, மதுரை, விருதுநகர், பரமக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் ஆடு, மாடு, கோழிகளை வாங்க குவிந்தனர். சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது கால்நடைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். வரும் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்கவுள்ள நிலையில் விலை அதிகரித்த போதிலும் வியாபாரிகள் போட்டி போட்டு கால்நடைகளை வாங்கினர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு 12,000 ரூபாய் வரை விற்பனையானது. கோழி 400 ரூபாய் வரையிலும், வான்கோழி 900 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. இதனால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சியடைந்தனர்.
வத்ராயிருப்பு அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே கான்சாபுரம் ஊராட்சி 1வது வார்டு பகுதியில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு ஃபேபர் பிளாக் சாலை அமைக்க அப்பகுதியில் உள்ள பழைய சாலையை அகற்றி உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக சாலை அமைக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் நடந்து செல்ல சிரமப்படுவதாகவும், இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் தவறி விழும் நிலை உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று பலமுறை மனு அளித்துள்ளனர். எனினும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி கான்சாபுரம் பேருந்து நிலையம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் உடனடியாக சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். வேதாரண்யம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவர்களைப் போல சீருடை அணிந்து வருவதும், மாணவர்களுடன் அமர்ந்து உணவு உண்பதும் பெற்றோர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்காடு கிராமத்தில் சுந்தரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நீலமேகம் என்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் நாள்தோறும் மாணவர் அணிந்துள்ள சீருடையிலேயே தானும் உடையணிந்து வருகிறார். பள்ளியில் தலைமை ஆசிரியர் மாணவர் என்ற பாகுபாடு இன்றி மாணவர்கள் சகஜமாக பழகும் சூழலை இந்த சீருடை ஏற்படுத்துவதாக கூறுகிறார். அத்துடன் பள்ளியில் வழங்கப்படும் காலை சிற்றுண்டியை மாணவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு வருகிறார். இதனால் உணவின் தரம் குறித்து நேரடியாக கண்காணித்து வருகிறார். தலைமை ஆசிரியரின் இந்த செயல் பெற்றோர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு உதவியாளர்களுக்கும் கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டமானது இன்று 1ஆம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழாக நடைபெற்றது. இந்த துவக்க விழாவில் மாணவர்களுக்கு தலைவாழை இடை போட்டு அவர்களுக்கு சர்க்கரை பொங்கல், இட்லி, சாம்பார், அவருடன் சேமியா கிச்சடி, சாம்பார் வழங்கப்பட்டது. இந்த காலை உணவு திட்டமானது இங்கே உள்ளவரெல்லாம் மீனவர்கள் சமுதாயத்தினுடைய குழந்தைகள் அவர்கள் காலை உணவு கொடுத்தது பெரிய பாக்கியமாக இருக்கிறது. காலை உணவு என்பது ஒரு கலங்கரை விளக்கம். காலை உணவு என்பது ஒரு வரப்பிரசாதம். காலை உணவு வழங்கிய தமிழக முதல்வருக்கு நன்றி, கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டிப்பட்டியில் வெறிநாய் கடித்ததில் ஒரே நாளில் 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாரச்சந்தை மெயின் ரோட் தெரு பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களை துரத்தி கடித்து வருகிறது. இதில் ஒரே நாளில் 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் காயமடைந்து ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அச்சமடைந்துள்ள பகுதி மக்கள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், தெருநாய் மற்றும் வெறிநாய்களுக்கு தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது, தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை முழுவதுமாக பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். பரமக்குடி அருகே அரை நூற்றாண்டை கடந்த பள்ளிக்கு கிராம மக்கள் கல்வி சீர் வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே குளவிப்பட்டி கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 1957ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இப்பள்ளி கடந்த 68 ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியரை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் தற்போது 24 மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். காமராஜரின் பிறந்தநாளான இன்று கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு குளவிப்பட்டி கிராம மக்கள் சார்பில் பள்ளிக்கு கல்வி சீர் வழங்கப்பட்டது. இதில் இரும்பு மேஜைகள், ஒலிபெருக்கி கருவிகள், நோட்டு புத்தகங்கள், விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்டவை பொருட்களை கிராம மக்கள் சுமந்தபடி ஊர்வலமாக கொண்டு வந்து தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். கல்வி சீர் கொண்டு வந்த கிராம மக்களுக்கு பள்ளி சார்பில் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி மாணவர்கள் வேட்டி சட்டை துண்டு அணிந்து வந்து அசத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அன்னை வேளாங்கண்ணி பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா கல்வி நாளாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காமராஜருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக காமராஜர் போல் வேஷ்டி சட்டை துண்டு அணிந்து பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் கீழடி நம் தாய்மடி, உலகின் மூத்த மொழி செம்மொழி, அனைவரும் உயர்கல்வி பயில வேண்டும், இடைநில்லா கல்வி பெற வேண்டும் என விழிப்புணர்வு பதாகையை ஏந்தி சென்றனர். காமராஜர் முகமூடி அணிந்து அவரை போல வேஷ்டி சட்டை துண்டு அணிந்து பள்ளி மாணவர்கள் நடத்திய விழிப்புணர்வு பேரணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பின்னர் மாணவர்கள் காமராஜர் என்ற பெயர் எழுத்து வடிவத்தில் மைதானத்தில் நின்று அவரது பிறந்தநாளை கலை நிகழ்ச்சியுடன் சிறப்பாக கொண்டாடினர்.
இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம் தமிழ் மொழி போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் ஆனி மாத பௌர்ணமி உண்டியல் வருவாய் 4,47,00,000 ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் இக்கோவிலின் ஆடி மாத உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கோவில் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் ஆடி மாத பௌர்ணமி உண்டியல் 4,73,22,676 ரூபாய் ரொக்கம், 116 கிராம் தங்கம் மற்றும் 2 கிலோ 438 கிராம் வெள்ளி என பக்தர்கள் காணிக்கை செலுத்தி உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஊர் பெயரை மாற்ற வேண்டும் என்ற அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜோலார்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள சின்ன கவுண்டனூர் என்ற ஊரின் பெயரை மாற்ற வேண்டும் என பஞ்சாயத்து தலைவருக்கு அரசாணை வந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் ஊர் பெயரை மாற்றினால் அனைத்து ஆவணங்களிலும் பெயர் மாற்றக்கூடிய சூழல் உண்டாகும் எனவும் பெயரை மாற்ற வேண்டாம் என கூறி ரெட்டியூர் பகுதியில் கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே கிணற்றில் தவறி விழுந்த முதியவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். பண்ணப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணப்பா என்பவர் வழக்கம் போல கிராமத்தின் அருகே உள்ள விவசாய நிலத்தில் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அந்த பகுதியில் இருந்த நீர் இல்லாத 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்துள்ளார். இதில் காயமடைந்த அவர் உதவிக்காக நீண்ட நேரமாக அலறிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தேசிய நெடுஞ்சாலையில் செப்டிக் டேங்க் கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருமயம் ஊராட்சியில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் இப்பகுதிகளில் உள்ள செப்டிக் டேங்குகளில் இருந்து எடுக்கப்படும் மனித கழிவுகள் திருமயம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரத்தில் ராட்சத குழாய் மூலம் திறந்துவிடப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்புகளாகி வரும் நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் அரசு நகர பேருந்தில் தாய் ஏறிய நிலையில் மகளை ஏற்றாமல் சென்ற ஓட்டுநரிடம் பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதூரை சேர்ந்த மூதாட்டி பெத்தாயி என்பவர் தனது மகளுடன் கவுந்தம்பாடி செல்லும் நகர் பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது தாய் ஏறிய நிலையில் மகள் தமிழரசி ஏறுவதற்கு முன்பாக ஓட்டுநர் பேருந்தை இயக்கி சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழரசி இருசக்கர வாகனத்தில் வந்தவருடன் பேருந்தை மடக்கி ஓட்டுநரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சேலத்தில் கோரிக்கை மனுவை பட்டமாக பறக்கவிட்டபடி ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த நபரை போலீசார் தடுத்து நிறுத்தி மனுவை பறிமுதல் செய்தனர். தாதகாப்பட்டியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்படும் மனுக்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அவற்றை காற்றில் பறக்க விடுவதாக குற்றம் சாட்டி தனது கோரிக்கை மனுவை பட்டமாக தயாரித்து அதனை காற்றில் பறக்கவிட்டபடி ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது நுழைவு வாயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி பட்டத்தை பறிமுதல் செய்தனர். வாரந்தோறும் ஒவ்வொரு முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு குடிநீர் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. சேலம் மாவட்டத்தின் பல பகுதியில் இருந்தும் நகரங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க
குறைதீர்க்க நாள் மனு கொடுக்குறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லாம இது ஒரு சம்பிரதாய கூட்டமாக நடந்துட்டு இருக்கு. நாள்தோறும் மக்கள் கால் கடுத்து பஸ்ல பயணம் பண்ணி நீண்ட நேரம் இங்க கொடுக்குறாங்க. திங்கட்கிழமை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனுக்கள் வருது. மக்கள் நடவடிக்கை இல்லாம ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க. போஸ்டர் செடியஸ் வழங்கும் தமிழ்நாடு 360ல் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். தாராபுரம் அருகே சர்வதேச செஸ் தினத்தை முன்னிட்டு கிங்ஸ் செஸ் அகாடமி சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான சதுரங்க போட்டி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ராமமூர்த்தி நகரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் சர்வதேச செஸ் தினத்தை முன்னிட்டு மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை பள்ளியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மலி பிரியதர்ஷினி தொடங்கி வைத்தார். 6 வயதில் இருந்து 19 வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற இப்போட்டியானது 5 சுற்றுகளாக நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம், சான்றிதழ்கள் மற்றும் நினைவு கோப்பைகளை ஒருங்கிணைப்பாளர் பி சிவா வழங்கினார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொதுப்பிரிவில் பங்கேற்ற போட்டியாளர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேனியில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 123வது பிறந்தநாளை முன்னிட்டு தேனியில் மினி மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என தனித்தனியாக நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் ஓட்டத்தில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளை தேனி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலை கதிரவன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேனி என்எஸ் ஆண்கள் பள்ளியில் துவங்கிய மாரத்தான் ஓட்டம் முக்கிய வீதிகள் வழியாக வந்து மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வயது வாரியாக நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மாணவர்கள் கவனமாக செல்லுமாறு மாணவர்கள் சிறப்பான தொடக்கம். நன்றி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆணி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. சாக்கோட்டை உய்யவந்தம்மன் கோவில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்ற நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை குறிப்பிட்ட நேரத்தில் கடந்த சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கோவில் திருவிழாவினையொட்டி வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் விறுவிறுப்பாக நடைபெற்ற குதிரை வண்டி போட்டியினை பார்த்து ரசித்து போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் பிரின்ஸ் பாக்கியராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பொறியியல் படிப்பு கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியது என்ன என்பது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.